ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான இட்லி பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்குமே இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1 கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கட்டி பூண்டு, தேவையான அளவுக்கு வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு முதல்ல கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இட்லி பொடி நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இந்த அளவுக்கு நம்ம வறுபட்டால் போதும். இப்போ இது தனியாக இன்னொரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டத்தில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக நல்லா வறுத்தாச்சு நம்ம. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். நான் ஒரு 4லேருந்து 5 போட்டிருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் வறுபட்டதும் வேறு பாத்திரத்துலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். கறிவேப்பிலை நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இதை இதுக்கு எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம கருவேப்பிலையை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ 1 கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வறுத்து எடுத்துட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப நீங்கள் நைஸாக அரைக்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நரன்னு இருக்கணும். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த இட்லி பொடி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன் பாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.